கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 9:4. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவாராதனைகளும் வாக்கு தத்தங்களும் அவைகளுடையவைகளே. அப்ப தேவன் உங்களுக்காக சகலமும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் சகலமும் உங்களுடையது. எப்ப நீங்க தேவனுடைய புத்திர ஸ்வீகார பிள்ளைகள். நீங்க நேற்று தினம் பார்த்தோம், நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டுள்ள அத்தனை பேருள்ள பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தோம். அவர்கள் எல்லாருமே இஸ்ரவேலர்னு இன்றைய தினத்துல பார்க்கிறோம் நம்ம. அப்ப நீங்க தான் புத்திர ஸ்வீகார பிள்ளைகள், நீங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய உலகத்துக்கு அவர் என்னென்ன உங்களுக்காக வைத்திருக்கிறார்ன்றத இதுல பாருங்களேங்க, என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேங்க. ரொம்ப தரமா இதுல பாருங்க. புத்திர ஸ்வீகாரமும் அதான் ஃபர்ஸ்ட், அதான் பிள்ளைகள். புத்திர ஸ்வீகாரம்னா நமக்கு எல்லாமே தெரியும். பிதாக்கள் வர சுதந்திரம். அதாவது என்ன, அவங்க நமக்காக சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கிற பணம், சொத்துக்கள், நகைகள் எல்லாமே. அப்ப புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும். புத்திர ஸ்வீகாரம் என்னத்தை கொண்டாடுறது? தேவ மகிமையை கொண்டு வருகிறது. தேவனுடைய புத்திர ஸ்வீகாரங்களாக நீங்க அதை புரிந்து கொள்ளும் பொழுது, நான் தான் ஸ்வீகார புத்திரன், நான் தான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மகிமையில எனக்கு பங்கு உண்டு, தேவனுடைய வல்லமையில எனக்கு பங்கு உண்டு அப்படின்னு நீங்க அதை விசுவாசிக்கும் போது, அதை நீங்க நம்பும் போது, நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் ஒண்ணுதான், அதை நீங்க நம்பும் போது உங்களுக்கு என்ன வருகிறது பாருங்க, தேவ மகிமை முதலாவது கிடைப்பது உங்களுக்கு. தேவ மகிமை, தேவ மகிமை பெற்றுக் கொள்வதற்காக தேவன் இன்றைய தினம் உங்களை அழைக்கிறார். அடுத்தது பாருங்க, தேவ மகிமை மட்டும் கிடையாது, உடன்படிக்கைகள். பைபிள்ல அநேக உடன்படிக்கைகள் உண்டு. எல்லா உடன்படிக்கையும் என்ன, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ உலகத்துக்கு உப்பா இருப்பாய், நீ உலகத்துக்கு ஒளியா இருப்பாய். இந்த மாதிரி உடன்படிக்கை தான் பைபிள்ல நமக்கு இருக்கு. நம்ம இப்ப தேவனுடைய உடன்படிக்கை செய்வதற்காக தேவன் நம்மளை எப்படி அழைக்கிறார்னா, நம்ம போய் தேவனோட உடன்படிக்கை செய்ய முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம சாதாரண மாம்சமான மனிதர்களுக்குள்ள நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கலாம். நீ நான் ஃப்ரெண்ட்ஸு, இன்னையோட உன்னோட எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ அந்த பக்கம் போற அந்த பக்கம் போற, இந்த மாதிரிலாம் எல்லாமே நான் உலகத்தில் நடக்குது. ஆனா தேவன் சகலத்தையும் உண்டாக்கின தேவன் நம்மளோட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன? புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். தேவ மகிமை உங்களுக்காக, தேவனுடைய வல்லமைகள் உங்களுக்காக. இதுதான் உடன்படிக்கை. அதான் நம்ம யோவான்ல 14ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ, யோவான் 1:12 பார்க்கலாம். அதை நேற்று தான் பார்த்தோம். அதே யோவான் 14ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்கள் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அவர் செய்த காரியங்களும் செய்வோம், அவருக்கு மேலான காரியங்கள் செய்வோம். அதுதான் உடன்படிக்கை. தேவன் இயேசு கிறிஸ்து செய்தது மேலான காரியங்கள் செய்வதுதான் நம்மளை அவர் கூட்டு வைத்திருக்கிற உடன்படிக்கை. அப்ப தேவ மகிமை, தேவனுடைய உடன்படிக்கை. அடுத்து பாருங்க, நியாயப்பிரமாணங்கள். நியாயப்பிரமாணங்கள்னா அவரோட கட்டளையின்படி நடப்பது. அப்ப நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றவே பூமிக்கு வந்தார் தேவன். அதை நம்ம பார்க்கணும் நம்ம. ஆனா தேவன் கொடுத்த நமக்கு, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ராஜரிக பிரமாணம் என்ன? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்பதே. அன்பை நிறைவேற்றினால் ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றுவதாக காணப்படுவீர்கள் நம்ம பைபிள படிக்கிறோம். அப்ப தேவ அன்பு உங்களை நிரப்புவதற்கு ரெடியாக இருக்கிறது. அப்ப அது மட்டும் இல்ல, அடுத்து பாருங்க, தேவ ஆராதனைகளும். தேவ ஆராதனைகள் பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஆராதனை செய்வது ஆசாரியர்களோட பொறுப்பு. ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே சகலமும் தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். அப்ப ஆராதனை நீங்க எந்த இடத்துல செய்யலாம், வீட்டுல செய்யலாம், ஆலயத்துல செய்யலாம், வெளியில ரோட்ல செய்யலாம். இந்த இடத்துல தேவனுடைய ஆராதிப்பதற்கு எந்த இடத்துல தடை கிடையாது. அப்ப அடுத்தது பாருங்க, தேவ ஆராதனையிலும் வாக்கு தத்தங்களும் உங்களுடையவைகள், அவர்களுடையவைகள். அப்ப பைபிள்ல அநேக வாக்கு தத்தங்கள் உண்டு. அப்ப தேவன் என்ன ஒரு கிருமியான தேவன் பாருங்களேங்க. அவருடைய பெயர் மேல, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்தாலே அவருடைய பிள்ளைகள் நேற்று நம்ம பார்த்தோம். அவருடைய பிள்ளைகளாகிய ஆகும்போது அடுத்து புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தருகிறார். அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம பைபிள படிக்கிறோம். அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் போது என்னென்ன காரியங்கள் கிடைக்குது பாருங்களேங்க. புத்திர சுவிகாரம் கிடைக்குது, அடுத்து தேவ மகிமை கிடைக்குது, தேவன் நம்மளுடன் உடன்படிக்கை பண்ண உடன்படிக்கை நமக்கு கிடைக்குது, அடுத்து நியாயப்பிரமாணங்களை நம்ம நிறைவேற்றுவதாக காணப்படுகிறோம். அது மட்டும் இல்லாம தேவனுக்கு ஆராதனை செய்பவர்களாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து பைபிள்ல சொல்லப்பட்ட அநேக வாக்கு தத்தங்களும் சுதந்திரவாளியாக நம்ம மாறுறோம். அப்ப தேவனோட அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்புன்றதை நம்ம உணர்ந்து அதன்படி நடப்பதற்காக தேவன் இன்றைய நம்ம அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். தகப்பனே,
நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக நீர் எங்களை அழைப்பதற்கு நன்றி ஆண்டவரே. உமது மகிமையும் உமது உடன்படிக்கையும் பேஸ்தாமே எப்பேற்பட்ட மகிமையான காரியங்கள் ஆண்டவர். உமது வாக்கு தத்தங்களும் உம்முடைய காரியங்கள் அனைத்தும் எங்களுக்கு நீ தந்து எங்களை கனப்படுத்தியதுக்காக நன்றி ஆண்டவர், மகிமைப்படுத்தியதுக்காக நன்றி ஆண்டவர். கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடன் நீர் உமது மகிமையால் அவர்களை நிரப்புவேன், உமது வாக்கு தத்தங்களால் அவரை நிரப்புவேன், உமது உடன்படிக்கையால் அவர்களை நிரப்புவேன் என்று சொல்லி மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடன் உடன்படிக்கை செய்ததை அவர்கள் உணர்ந்து கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்ய மாட்டவரை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.